இராணுவ அவசர நிலையை கொண்டு வந்த தென்கொரிய அதிபரின் பதவி பறிக்கப்பட்டதாக அந்நாட்டு நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது. தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் சமீபத்தில் இராணுவ அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார். இதற்கு எதிர்க்கட்சியினரும் மக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவசர நிலையை அவர் திரும்ப பெற்றார். யூனின் தன்னிச்சையான நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சியினர் அவரை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் கொண்டு வந்தனர். ஆனால் யூனின் சொந்த கட்சியினர் வாக்களிப்பை புறக்கணித்ததால் தீர்மானம் தோல்வியடைந்தது. இதனையடுத்து யூனுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் மீண்டும் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தனர். 204 எம்பிக்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் யூன் சுக் யோலின் பதவி பறிக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தை அந்நாட்டு அரசியல் சாசன நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என்பதால் பிரதமர் ஹான் டக் சூ இடைக்கால அதிபராக செயல்படுவார் என்றும் யூனின் அதிகாரங்கள் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரிய அதிபருக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அந்நாட்டு மக்கள் ஆடி பாடி கொண்டாடினர். தலைநகர் சியோலில் நாடாளுமன்றத்துக்கு முன்பாக திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு யூனின் பதவி பறிக்கப்பட்டதை அறிந்து உற்சாக கோஷமிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.